ஸோ இந்த ஸ்டைல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ESXல எப்படி நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு சொல்லியிருக்கேன், ஒரு என்வரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே L1, L2, L3 அப்படின்னு 3 பொசிஷன் இருக்கும். L1ஓட பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு லோயர் ப்ரொஃபைல் தான். அவங்களுக்கு பெருசாக ESXL ஆக்சஸ்லாம் இருக்காது. மேபி அவங்க ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. L2க்கு வந்து சம் லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் இருக்கும். L3க்கு தான் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ், ரூட் ஆக்சஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த ESXல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ESXை ஆக்சஸ் பண்றதுக்கு L1, L2, L3 3 ஆக்சஸ் பண்ண போறோம். 3 அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். பை டிஃபால்ட்டா ரூட் ஆக்சஸ் இருக்கும். See guys, ஒரு ESXல பை டிஃபால்ட்டா ரூட் ஆக்சஸ் இருக்கும். பட் அதையும் தவிர்த்து L1, L2, L3 ஆக்சஸ் வச்சிருப்பாங்க. இதை அண்ட் ஆல்சோ சில டீம் வந்து ஆக்சஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு ESXல எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்றது, யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அதுக்கு பெர்மிஷன் அசைன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதை நீங்க 2 விதமா பண்ணலாம். ஒன்று கமாண்ட் லைன் மூலமா பண்ணலாம். கமாண்ட் லைன் மூலமா பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கமாண்ட்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பார்ட்டிஷன் கனெக்ட் பண்ணிட்டு கமாண்ட் லைன் மூலமா பண்ணலாம். செகண்ட், இதை நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணணும் அப்படின்னா GUI மூலமா பண்ணலாம். GUI மூலமா பண்ணா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெப் இன்டர்ஃபேஸ் போங்க, உங்களோட ஹோஸ்ட் நேம் கொடுத்து https:// கொடுத்து ஹோஸ்ட் நேம் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோஸ்ட் UI கிளைண்ட் ஓப்பன் ஆகும். இதுல we can create the user and we can assign the permissions. ஓகே, இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். L1 அப்படி யூசர் கிரியேட் பண்ண போறேன். அந்த L1 யூசருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தர போறேன். ரீட் ஒன்லி ஆக்சஸ்னா, இப்ப உதாரணத்துக்கு அந்த L1 ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் லாகின் பண்றாரு, இந்த ESX லாகின் பண்ணாருன்னா அவருக்கு எந்த ஆக்சஸுமே கிடையாது. லைக் வியூ பண்ணிக்கலாம், பட் எதுவுமே மாடிஃபை. இப்போ நான் வந்து ஆக்சஸ்ல இருக்கேன். See guys, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு root@ESX01 இருக்குது. ரூட் ஆக்சஸ்ல இருக்கேன். இப்போ எனக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குது. ஏன்னா ரூட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் எல்லாமே உண்டு. இந்த ESX ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க ஷட் டவுன் பண்ணலாம், ரீபூட் பண்ணலாம், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்கு. பட் நான் இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். ஸோ எப்படி யூசர் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேனேஜ் போகணும். ஓகே, மேனேஜ் போங்க. மேனேஜ் போயிட்டு சிஸ்டம் இருக்கும், அதுல நீங்க செக்யூரிட்டி அண்ட் யூசர் செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல மேனேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி அண்ட் யூசர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூசர்ல போயிட்டு ஆட் யூசர். இப்போ ஆல்ரெடி ரூட் அப்படின்னு ஒரு யூசர் இருக்குது, இது பை டிஃபால்ட் யூசர். நீங்க ஒரு ESXஐ இன்ஸ்டால் பண்றப்பயே ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அதுக்கு நீங்க பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். அந்த யூசர் நேம் வந்து என்னன்னா L1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல L1 access அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்கு கொடுத்துட்டு யூசரை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு L1 access கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க யூசர் கிரியேட் பண்ணா மட்டும் போதாது, அந்த யூசருக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பெர்மிஷன் அசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ESX ஹோஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா பெர்மிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பெர்மிஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி DCAன்னு ஒரு யூசர் இருக்குது. இதான் பை டிஃபால்ட் கிரியேட் ஆன DCA, VPX இதெல்லாம் ரூட் ஆக்சஸ் இருக்குது. இப்போ நான் ஆட் யூசர் போயிட்டு யூசர் வந்துட்டு என்ன யூசர் L1 தானே கொடுத்தேன். L1க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். பாருங்க, L1 அப்படின்னு கொடுத்துட்டேன், ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துட்டேன், ஆட் யூசர். இப்போ பாருங்க, இங்க ரூட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்குது, L1க்கு வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இதை எப்படி செக் பண்ணலாம்னா வேற ஒரு ப்ரௌசர் இல்லை, இதுலேயே கூட ப்ரைவேட் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இன்காக்னிட்டோ மோட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேம் ESXஐயோட கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஐம் லாகின் த்ரூ L1. சரியா? L1 ஆக்சஸ் மூலமாக லாகின் பண்ணுறேன். பட் எனக்கு என்னென்ன ஆக்சஸ் வந்து எனேபிள் இருக்குன்னு செக் பண்ணலாமா?
இதை பாருங்க, இந்த ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணா எனக்கு இந்த ESXi ஷட் டவுன் பண்ற ஆப்ஷனே காமிக்கல பாத்தீங்களா? அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினை பாருங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரைட் கிளிக் பண்றேன், எனக்கு எந்த ஆப்ஷன் காமிக்கல பாருங்க. நம்ம இப்போ L1 ஆக்சஸ் இருக்கோம், அந்த L1க்கு வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரூட் ஆக்சஸ்ல இருக்கோம். ரூட் ஆக்சஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷட் டவுன் ரிப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே தெரியும். லாக்டவுன் எனேபிள் பண்றது, பெர்மிஷன் அசைன் பண்றது, மெயின்டெனன்ஸ் மோட் போட எல்லாமே தெரியும். ஆனா இது L1 ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நம்ம வந்து ரீட் ஒன்லி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் ஒன்லி மீன்ஸ் நம்ம அதை ஜஸ்ட் வந்து உங்களால பார்க்க தான் முடியும், வேற எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் ரைட் பண்ண முடியாது. ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. இது வந்து L1க்கு வந்து என்னன்னா ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து எல்லா ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லாகின் பண்ற ஆக்சஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இப்படிதான் ப்ரொடக்ஷன்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் இப்போ இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், L2 ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். சேம் மேனேஜ் போகணும், செக்யூரிட்டி யூசர்ஸ், ஆட் யூசர், இதுல L2 அப்படின்னு கொடுத்துட்றேன். L2 access, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூசர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ L1க்கு ஒரு ரூல்ஸ் ஆட் பண்ணிட்டேன், L2 ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணணும். நீங்க இந்த L2க்கு வந்து நீங்க வந்து பெர்மிஷன் வந்து ஃபுல் பெர்மிஷன் கொடுக்கலாம், அல்லது ரீட் ஒன்லி கொடுக்கலாம். அது உங்களோட என்வரான்மெண்ட் பொறுத்து, உங்களோட என்வரான்மெண்ட்ல அது எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ மறுபடியும் ஆக்சன்ஸ் போயிட்டு பெர்மிஷன்ஸ் போனீங்கன்னா ஆட் யூசர்னு இருக்கும். இதுல போயிட்டு L2 அப்படின்னு கொடுத்துட்டு இதை உங்களுக்கு ரீட் ஒன்லி கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ரூட் ஆக்சஸ் கிடைச்சிரும். சரியா? ரீட் ஒன்லி, அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை கொடுத்துக்கலாம். நோ ஆக்சஸ்னா உங்களுக்கு ஆக்சஸே இருக்காது, ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ நோ ஆக்சஸ் கொடுக்குறேன். L2 நோ ஆக்சஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் நான் இதில் L2 மூலமாக லாகின் பண்ணுறேன். Permission to perform this operation was denied. ஏன் அப்படின்னா நான் நோ ஆக்சஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ நோ ஆக்சஸ்னா அவருக்கு ஆக்சஸே வராது. ஸோ இப்போ நான் சப்போஸ் அந்த பெர்மிஷனை வந்து ஐ ஹாவ் டு எடிட் த ரோல்ஸ், நான் அதை எடிட் பண்ணேன், நோ ஆக்சஸ்ல இருந்து எனக்கு வந்து அட்மின் வேணும், இல்லாட்டி ரீட் ஒன்லி கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் டூ தட். எகைன் நீங்கள் ஆக்சன்ஸ் போயிட்டு பெர்மிஷன்ஸ்ல இந்த L2 செலக்ட் பண்ணிட்டு அசைன் ரோலில் போயிட்டு நோ ஆக்சஸை எடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அசைன் ரோல்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ he can able to access anything. அவரால் இப்போ எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து சேம் L2 லாகின் தான் பண்றேன். இப்போ எனக்கு லாகின் ஆகுதா? L2 லாகின் ஆனதுக்கு அப்புறமா ஐ கேன் ஏபிள் டு எடிட் எனிதிங், ஐ கேன் ஏபிள் டு மாடிஃபை. நீங்க என்னாலும் பண்ணிக்கலாம். அதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஆக்சஸும் உண்டு. ஷட் டவுன் ரிப்போர்ட், சர்வீசஸ், லாக்டவுன் மோட் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை விர்ச்சுவல் மிஷின்ஸ் போனீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினை மாடிஃபை பண்ணிக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் நீங்க வந்து ரூல்ஸ் வந்து அசைன் பண்ணுவீங்க. சரியா? இது யாரோட ரோல் அப்படின்னா ஒரு L3யோட ரோல். L3 தான் வந்துட்டு இந்த வேலை. இப்ப நான் சொன்னது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு L2க்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், பட் L3 தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ், இது யூசர் கிரியேட் பண்றது, பெர்மிஷன் அசைன் பண்றது எல்லாமே ஒரு L3யோட டாஸ்க் இது. சரிங்களா? ப்ராக்டிகலா காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும், இதை நீங்க அப்படியே அப்ளிகபிள் பண்ணுங்க. சரி, இப்ப நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் ஆகிற காரணம் என்னன்னா, நான் ப்ரொடக்ஷன்ல என்ன பண்றனோ அதை அப்படியே நான் காமிக்கிறேன். எந்த ஒரு ஹைட் அண்ட் சீக்கும் கிடையாது. அப்படியே என்ன பண்றோம் அதை அப்படியே காமிக்கிறேன். அதனால உங்களுக்கு என்னன்னா இன்டர்வியூ ஈஸியா இருக்கும். செகண்ட் திங், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இதெல்லாம் பண்றப்ப ஈஸியா பண்ணிடுவீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாம பண்ணுவீங்க. அதனால நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க, எல்லாமே ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் போகலாம். ஹலோ தெரியும் ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ,
இல்ல இப்ப நம்ம L1 கொடுக்கும்போது ரீட் ஒன்லி மட்டும்தான் இருந்துச்சு. ம். L2க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோம்னா அதுவே ஃபுல் ஆக்சஸா மாறிடும்ல, ஆல்மோஸ்ட் ரூட் ஆமா ஆமா ப்ரிவிலேஜ் மாதிரி. உங்களுக்கு இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலே ரூட் ப்ரிவிலேஜ் தான் அது மாறிடும். ரெண்டே தான், ஒன் ஒன்லி கொடுக்கலாம் இல்லைன்னா ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கலாம், வேற எதுவும் இதுல இல்ல. நோ ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஆமா ஓகே. அதுலயே ஏதோ நோ கிரிப்டோ அது நம்ம யூஸ் பண்ண மோஸ்ட்லி அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ரீட் ஒன்லி, நோ ஆக்சஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ரீட் ஒன்லி கொடுப்போம் அல்லது அட்மின் ஆக்சஸ் கொடுப்போம். ஓகே. இப்ப ரீட் ஒன்லி கொடுத்தோம்னா அவங்களால ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ஆமா, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே. மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுல என்ன லெவல் ஆஃப் வர்க் பண்ணுவாங்க அப்புறம் அதுல இப்ப அது ஜஸ்ட் நீங்க கன்சோல் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு லாகினா தான் செக் பண்ணிக்கலாம். சி இப்போ எனக்கு ஒரு ESXi வந்து லாகினா தான் செக் பண்ணனும் அல்லது அந்த சம்மரி பேஜ் பார்க்கணும், டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படினா உங்களுக்கு அந்த ரீட் ஒன்லி ஆக்சஸ் தேவை. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு ஸ்டாண்டலோன் ESXi இருக்குது. இந்த ESXi vCentral ஆட் பண்ணல. பட் ஸ்டில் இத நீங்க ஆக்சஸ் பண்ணனும் அப்படினா இப்படி தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஓகே.